அண்ட் மைசெட் அவர்களே நன்றி. ஸோ அடுத்ததான் நம்ம கூப்பிட போகிற ஒருத்தர் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு கெஸ்ட் எங்களுக்கு. ஸோ எனிதிங் அபவுட் சினிமா அப்படின்னா யாராக இருந்தாலும் சரி, எப்போவாக இருந்தாலும் சரி, சினிமா பற்றின ஒரு டவுட்டாக இருக்கட்டும், சினிமாவில் ஏதாவது அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்பாக இருக்கட்டும், அவங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் வேணுமா இருக்கட்டும், இங்கே அவங்க சுற்றி அடிச்சு முடிச்சுட்டோம். ஓகே சார், தேங்க்யூ ப்ரோ. ஓகே, ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து இவர்கிட்ட முதல்ல வந்து கேட்டால் ஓகே ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லிட்டு வர ஒருத்தர். ஏன்னா சினிமா பற்றி அவ்வளோ தெரிஞ்ச ஒரு மனிதர். Very happy to welcome Dhananjayan sir to share a few words about Weapons trailer and give his wishes to the whole team. நான் போறேன் இருங்க, இதுக்கு தான் நான் இருக்கேன் சார். அடிச்சது போதும் சார். பெரிய மாலை வணக்கம். என்ன வேணும்னு தெரியல, என்ன கேட்குறாங்க அஞ்சனா மேடம்? ஓ, பேப்பர் ஒட்டி இருக்கா? அந்த பேப்பர், சாரி சார். உங்களுக்கு கேட்கல தானே? ஆமாம், அவங்க கேட்கறதே கேட்கல தானே? கேட்கல. சரி. சத்யராஜ் சாருக்கு வணக்கம். எங்களுடைய புரட்சி தமிழன். அது மட்டும் இல்லை, இந்த விழாவுக்கே அவர் தான் மெயின். சார் நீங்கள் வந்தால் போகிறேன் சார், களக்கட்டு சார் இந்த விழா. ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். அண்ட் வெப்பன் கிட்டத்தட்ட நான் ஒரு வருஷமாக கமலா தியேட்டர் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் அவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு பேனரை பார்ப்பேன். எப்போ இந்த படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரமாதமாக அந்த படத்துக்கு பப்ளிசிட்டி அப்போத்துலேருந்தே ஆரம்பிச்சிருக்கார் ப்ரொடியூசர். அவருக்கு வாழ்த்துக்கள். உண்மையிலே மன்சூர் சார் அவ்வளோ கமிட்மெண்ட்டோட இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட். எங்கே போனாலும் நான் ஒரு பெரிய பேனர் பார்ப்பேன், பெரிய கட் அவுட் பார்ப்பேன் பிவிஆரில். அதுக்கு இப்போ தான் தெரியுது மீனா மேம்னுடைய சப்போர்ட்டுன்னு. மிகப்பெரிய சப்போர்ட் பிவிஆர் மீனா மேம். அங்கே பல வருஷம் போனாலே பெரிய வெப்பன் எப்போவுமே கட் அவுட் 1 இயராக இருக்கும். நீதி படங்களுக்கு கொஞ்சம் அப்படி தயவு பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், வெப்பனுக்கு மட்டும் இல்லாமல். ஸோ வசந்த் ரவி, நான் கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்த பிறகு அவருக்கு ஒரு அடைமொழி கொடுக்கலான்னு நினைக்கிறேன். ரவி சார் உங்கள் பர்மிஷனோட ராக்கி வசந்த் ரவி சொல்லாமா? நம்ம ராக்கி மாதிரி இருக்காரு. பிரமாதமான ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ். அண்ட் டைரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவருடைய சவாரி படம் வந்து 2016 வந்து குகன். அன்னிலேருந்து உங்களோட வளர்ச்சி பார்த்துட்டு இருக்கேன், உங்களோட வெப் சீரிஸ். அதுக்கு பிறகு இன்னைக்கு இந்த படம் இவ்வளோ பிரம்மாண்டமாக சவாரி படத்தை நான் பார்த்து அப்போ உங்களுக்கு நிறைய பாராட்டியிருந்தேன். ரொம்ப அருமையான ஒரு இண்டிபெண்டன்ட் படம் அவர் எடுத்திருந்தார். அவர் அந்த ஸ்டேஜ்லேயே மிகப்பெரிய இயக்குனராக வர வேண்டிய ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது டேலண்ட் இருக்கிற ஒரு இயக்குனர். அவருடைய படைப்பாக இப்போ வெப்பன் வர்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குகன், இந்த படம் உங்களை அடுத்த கட்டம் கொண்டு போவோம். நிறைய விஷயங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கீங்க. அதாவது ஒரு சொசைட்டிக்கு தேவைப்படுற ஒரு விஷயம், கான்செப்ட் இருக்குது, பெரிய ஆக்ஷன் இருக்குது, மாஸ் கமர்ஷியல் இருக்குது, 2 பிரமாதமான ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஒரு லெஜெண்ட் இருக்காரு நம்முடைய சத்யராஜ் சார். இப்போது ஒரு ராக்கியாக பெரிய ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கிற வசந்த் ரவி இருக்காரு. அண்ட் ஜிப்ரான் மியூசிக் பேக்ரவுண்ட் அண்ட் விஎஃப்எக்ஸ் பார்க்கும்போதே அசத்து எல்லாமே. ஸோ ஒரு சோஷியலி ரெலவெண்ட் கான்செப்டோடு வருதுன்னு எனக்கு தெரியுது ட்ரெய்லரை பார்க்கும்போது. அது இல்லைன்னு ஃபுல் படம் பார்த்தா தான் தெரியும். பட் ஆனால் பிரமாதமாக வந்திருக்கு. அண்ட் இந்த ட்ரெய்லரே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஓப்பனிங்கை கொண்டு வர நம்பிக்கை எனக்கு இருக்குது. ப்ரொடியூசருக்கு ஒரே ரிக்வெஸ்ட் தான், இன்னைக்கு ஆடியன்ஸை திரையரங்களை கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸி இல்லை. அவசரமாக ரிலீஸ் பண்ணாமல் இன்னும் நல்ல ப்ரொமோஷன் பில்டப் பண்ணி இந்த படத்துக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கிட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் உங்களை கேட்டுக்கிறேன். என்ன காரணம்னா, நம்ம எல்லாருமே ஒரு விழா பண்ணிட்டோம் உடனே ஒரு செக்லிஸ்ட் மாதிரி போக முடியாது. ஆடியன்ஸ் வந்து நம்ம படத்தை எதிர்பார்க்க வச்சுட்டு நம்ம போய் ரிலீஸ் பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ட்ரெய்லர் அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். கண்டிப்பாக இந்த ட்ரெய்லர் வந்து ஆடியன்ஸ் மத்தியில் ஒரு பரபரப்பை உருவாக்கும். இன்னும் ஒரு 2 வீக்ஸ்க்கு நம்ம சத்யராஜ் சாரை கொஞ்சம் இழுத்து போய் கொஞ்சம் ப்ரொமோஷன்லாம் பண்ணி அவர் வந்தாருன்னா ஒரு பெரிய ஒரு ஹைப்பு கொண்டு வர முடியும். வசந்த் ரவிக்கு ஒரு இளைஞர்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது. ஒரு படத்தை அழகாக பில்டப் பண்ணி நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த படத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கும். அந்தளவு இந்த படத்தில் பொட்டென்ஷியல் இருக்குது. நீங்கள் இதை வந்து கரெக்டாக பண்ணி ஒரு பெரிய சக்ஸஸ் வணிக ரீதியில் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வாரம் நிறைய படங்கள் வருது. ஒரு அரண்மனை 4 சூப்பர் டூப்பராக பண்ணிகிட்டு இருக்கு, ஒரு ஸ்டார் பண்ணுது. அது பிறகு எல்லா படமும் அந்த மாதிரி பண்ணணும். அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ரொவைடட் நீங்கள் கொஞ்சம் அந்த மார்க்கெட்டிங்கில் பில்டப் பண்ணி கரெக்டாக கொண்டு வந்தால் ஸோ உங்கள் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் வசந்த் ரவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கரெக்டான ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி உங்களுடைய பயணம் அடுத்தடுத்த கட்டம் போயிட்டுருக்கு வசந்த். ஸோ கண்டிப்பாக ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ. ஐ நோ யூ ஃபார் 5 years now. ஐ எம் சீயிங் த வே யூ க்ரோயிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுடைய வளர்ச்சி இன்னும் பெருசாக வரணும். இந்த படத்தில் மைண்ட் சார் இருக்காரா? நான் நடுவில் ஷார்ட்ஸில் பார்த்த மாதிரியே இல்லை, போஸ்டில் தான் பார்த்தேன், விஷுவல்ஸில் காமிக்கல. ஸோ அவரும் எல்லாரும் சேர்ந்து தானியா ஹோப்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தானியா ஒரு ஆக்ஷன் பார்த்த நடுவில் ஒரு சின்ன சீக்வன்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த படம் ஒரு கம்ப்ளீட் ஆக்ஷன் என்டர்டெய்னராக ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான ஆக்ஷன் படமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு படம் தமிழ் சினிமாவுக்கு தேவைப்படுது. அதுவும் ஏஐ யூஸ் பண்ணி முதல் முறையாக டிஏஜிங் எல்லாம் பண்ணி அடுத்ததாக
தளபதி படம் வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். டிஏ ஏஜிங் எல்லாம் நம்ம அதுக்கு முன்னாடி புரட்சி தலைவர் தமிழ்னே வந்துட்டாரு டி ஏஜிங்கில். ஸோ சார் தளபதி படத்துக்கு முன்னாடி நம்ம வந்து டிஏஜிங்கில் அண்ட் ஏஐயில் நிறைய விஷயங்கள் இந்த படத்தை பார்க்க போகிறோம். we are all waiting for weapon and all the best to the team and thank you for inviting me. Thank you so much. Thank you. தேங்க்யூ சார். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பேசணுன்னா டைரக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். நான் டைரக்டர் நானும் கிட்டத்தட்ட சவாரி அண்டு பவாலாஜ் 2 ப்ராஜெக்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த படம் கூப்பிட்டு கொடுத்துருந்தாரு. இந்த படம் வந்து இதுமாதிரி பண்ணணும் சுப்பிரமணியன் கதைன்னு சொல்லியிருக்காரு. அதான் சரி ஓகே பிரதர் பண்ணிடலான்னு சொல்லிட்டு உட்காந்து டீம் ஒர்க்காக தான் ஃபுல்லாக சேர்ந்து பண்ணோம். இதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது ப்ரொடியூசர்ஸ் அண்டு டீம் ஒர்க் மேனேஜர், டீம் எடிட்டர் அண்டு சிஜி ஒர்க் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி தெரிவிக்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த படம் எனக்கு கிடைக்க வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. மன்சூர் அண்ணா, அஜீஸ் அண்ணா, அப்புறம் அப்துல் அண்ணாவுக்கு நன்றி. அப்புறம் சத்யராஜ் சார். சத்யராஜ் சார் ஒரு லெஜெண்ட். ஆக்சுவலாக அவரோட ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த படத்தில் எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு வந்து உண்மையிலே வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் வசந்த் ரவி ப்ரோ வந்து உண்மையிலே எனக்கு ஒரு பிரதர் மாதிரி தான். ஆக்சுவலாக என்னென்னா அவரோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர் கம்ஃபர்ட் ஜோன் என்னை பார்த்துக்கிறது எல்லாமே ஒரு ஈஸி கோயிங்காக எல்லாமே இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் தானியா ஹோப் அவங்க ஹீரோயின், அவங்களும் அப்படி தான். மித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே மைண்ட் மூவி அண்ணா எல்லாருமே இருக்கீங்க. எனக்கு பேர் சொல்லணும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எல்லாருக்கும் நன்றி. அப்புறம் மெயினாக சொல்லணுன்னா இந்த இவர் ராஜீவ் மன்னன் சார். ஆக்சுவலாக வந்து சார் வந்து சினிமாட்டோகிராஃபியில் ஒரு லெஜெண்டுன்னு தெரியும். அவருக்கு ஃப்ரேம் வைக்கும் போதும் அவருக்கு ஷாட் எடுக்கும் போதும் ரொம்ப கொஞ்சம் பயமாக இருக்கும் எனக்கு. நானும் குகன் ப்ரோ நாங்கள் அடிக்கடி பேசி போனாங்க. சரி என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சார் எது ஃப்ரேம் பார்த்துட்டு ஏதாவது சொல்லுவாரா ஏதாவது செய்வாரான்னு சொல்லிட்டு ரொம்ப பயமாக இருக்கும். பட் ஆனால் அது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. தேங்க்ஸ் ப்ரோ, உங்களால் தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிச்சு. தேங்க்யூ ப்ரோ. அப்புறம் ஃபைனலாக வந்து குகன் ப்ரோ டேரக்டர், அவர் எனக்கு இன்னொரு பிரதர் மாதிரி தான் ஆக்சுவலாக எனக்கு. இந்த படத்தில் நாங்கள் ஒரு 2 பேரும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பழகும்போது ஒரு ஜோனில் இருந்து படம் முடியும் போது ஒரு ஃபேமிலி மாதிரியே மாறிட்டோம். தேங்க்ஸ் ப்ரோ. அப்புறம் இந்த படம் கிடைக்கிறதுக்கு எனக்கு முக்கிய காரணமாக இருந்த டைரக்டர் கார்த்திக், அவர் தான் என்னோட ப்ரீவியஸ் மூவியோட டீசரை காமிச்சு இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டு வந்தார். அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஃபைனலாக வந்து என்னோட டீம், சினிமாட்டோகிராஃபி டீம், என்னோட தம்பிங்க எல்லாருமே, கிஷன், வசந்த், சந்துரு, நிர்மல், கோகுல், சீனு, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க இல்லைன்னா இந்த படமே கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. தேங்க்யூ. திங்ஸ் புது டெக்னாலஜி ஏஐ யூஸ் பண்ணிட்டு நிறைய இன்னோவேஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இதில் பண்ணியாச்சு. ஸோ இது வந்துட்டு ஒரு விஷுவலி நல்ல ஒரு எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு புதுசாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இது. ஸோ ஐ ஹாவ் தட் ஃபீலிங். படம் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு நல்லொரு when I am working with this movie I got a lot of experience as my brother Guhan. Me and he is having a same wavelength actually நானும் வந்துட்டு இந்த சூப்பர் ஹியூமன் சாகா, சூப்பர் ஹீரோஸு இதே பற்றி எல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு இதிலே வாழ்ந்துட்டு இருக்கிற ஆளு தான் நானும். ஸோ ஐ கனெக்டட் வித் குஹன்ஜி ஈஸிலி அண்ட் வி ட்ராவல்ட் a lot and it was a great experience. இந்த படத்தில் வந்துட்டு அது கிளியராக தெரியும், எல்லாரும் பார்க்கும்போது அந்த கிளியராக தெரியும். ஈவன் in the teaser also, even in the trailer also you can find that hard work and dedication. Day and night 24/7 ஆக்சுவலி நானும் குவனும் வந்துட்டு 24/7 இதில் உட்காந்துட்டு இருக்கு. ஸோ உட்காந்தாச்சு ஆல்ரெடி. ஸோ இது வந்துட்டு இதில் ஃபஸ்ட் டைம் இந்தியாவில் வந்துட்டு ஒரு படத்தில் வந்துட்டு ஏஐ யூஸ் பண்ணுறேன். ஸோ வி ட்ரைட் ஆக்சுவலி. ஐ திங்க் எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓவரால் ஒரு அளவுக்கு நல்லபடியாக பண்ணியிருக்கு. இந்த
ஏஐ டெக்னாலஜி ஏஐயோட இது எல்லாம் இந்த இதெல்லாம் வந்துட்டு இருக்கிற டைமில், இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துட்டு இருக்கிற டைமிலும் we are able to manage all those things, and we done a very good I think we done a very good job in the visual effect part. And சத்யராஜ் சாரையும் வந்துட்டு சத்யராஜ் சாரோட ஏஜும் வந்துட்டு டிஏஜிங் பண்ணியிருக்கு இதில் வித் பை யூஸிங் ஏஐ டெக்னாலஜிஸ். ஸோ ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு இந்த நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஏஐ டெக்னாலஜி வந்துட்டு எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் வந்துட்டு அதில் அட்ராக்ட் பண்ணி, ஸோ அவரும் அது யூஸ் பண்ணோம், அது அந்த அந்த ஒரு ஐடியா, அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது. ஸோ எவ்ரிபடி ஷுட் டூ த சேம் திங் in their movie also. It will be very easy, time saving, and it is also budgety also. Budget irukra oru process da. So we done a lot of we done it in a very good manner. And of course production company Million Studio actually avarda இந்த ஒரு process, இந்த ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணுறதுக்கு அவரே ஃபஸ்ட்டு ரெடி ஆகிருக்கு. ஸோ அதே வந்துட்டு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கு. மீன்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனியே இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கு அவர் வந்துட்டு ரெடி ஆகிதே வந்துட்டு அது ஒரு குஹன்ஜிக்கும் வந்துட்டு அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் தான். ஸோ தே ஆல்ரெடி approved to do whatever corrections in the movie. We will do it with AI things, and we will implement AI in the movie also. So இது வந்ததுனால யாருடைய வேலைக்கு nobody will lose their job. Actually the job will increase actually. So அந்த மாதிரி job opportunities இருக்கு இதில். So we need to find out technologies வரும்போது எல்லாரும் பயப்படாமல் அதை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த படம் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். வி யூஸ் லாட் ஆஃப் டெக்னாலஜி, பட் நோபடி குட் ரெகக்னைஸ் தட் வி யூஸ் டெக்னாலஜி இன் சர்டன் சீன்ஸ், சர்டன் ஷார்ட்ஸ். அது யாருக்கும் தெரியாமல் இருக்குது. ஸோ வி பிளெண்ட் இட் பர்ஃபெக்ட்லி அண்ட் வி அப்ரோச் இன் அ டிஃப்ரெண்ட் வே. ஆக்சுவலி நம்ம வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் வேயில் தான் அப்ரோச் பண்ணியிருக்கு. இந்த சிஜி இதெல்லாம் யூஸ்வல் சிஜி எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் வே. காமிக்ஸை ரிலேட் பண்ணிட்டு ஈவன் கிட்ஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் த மெத்தட் ஆஃப் சிஜி வி யூஸ் இன் திஸ் மூவி. ஸோ எல்லாருக்கும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி, எல்லாருக்கும் இது பண்ணுற மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டைல் யூஸ் பண்ணியிருக்கு இந்த படத்தில். ஓவரால் பார்க்கும்போது இது சிஜியும் ஒரு ஸ்டைலிஷாக இருக்கும், நார்மல் ரியலிஸ்டிக் இல்லாமல் கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கும் சிஜி. ஸோ அதுதான் வி பிளான்ட் அண்ட் வி டன் இட் வெரி வெல். That's it. Thank you for all, and thank you everyone. Thank you so much. அடடடடா, இவர் மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. குகனண்ணனுக்குமே ஒரு மிகப்பெரிய ஸ்டோரி இருக்குது. அதாவது என்னென்னா, எங்கள் ஊரில் வந்து நாங்கள் மயிலாடுதுறை அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு கிராமம் தான். அந்த சைடில் வந்து ஒரு மில்லியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்கும். அந்த ஹோட்டலில் போய் சாப்பிட்றதே எங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். அது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அங்கே போய் நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி நாங்கள் போனோம். அங்கே போயிட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கிறது ஒரு பெரிய இதாக இருந்துச்சு. கொஞ்சம் வருஷங்கள் கழித்து இந்த பேனரில் நான் என்னென்ன மில்லியன்னு போட்டிருக்கேன்னொன்னே, மயிலாடுதுறையில் ஒரு ஹோட்டல் இருக்குல்ல தம்பி, அது நம்ம இது தான் அப்படின்னாங்க. ஸோ அதுவே வந்து எனக்கு ரொம்பவே ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எங்கேயோ இருந்து ஏதோ ஒன்று பண்ணி அந்த ஹோட்டலுக்குள்ளே போய் நம்ம அந்த ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஒரு குடும்பமாக ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நாங்கள் வந்து மெமரியாக கூட வச்சுருந்தோம். அதை வந்து அண்ணன்ட்ட நான் காமிச்சேன். அதுவே எனக்கு மிகப்பெரிய நன்றி. உங்கள் பேனரில் நடித்தது ரொம்ப சந்தோஷம்னு. அண்டு குகன் அண்ணா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு அண்ணா. எப்படின்னா, நம்ம சினிமா தெரிஞ்ச அண்ணாக்கள் நிறையா பேர் இருப்பாங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து நம்ம நிறையா விஷயங்கள் கேட்போம், தெரிஞ்சுப்போம். அதாவது அவங்க ஷூட்டிங் போகும்போதெல்லாம் நம்ம போய் பார்ப்போம், எந்த மாதிரி விஷயங்கள் எப்படிலாம் பண்ணுறீங்க, இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கோன்னே கரெக்டாக இருக்குமான்னு சொல்லி ஒரு அட்வைஸ் கேட்டு போகல. ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு அட்வைசர் குகன் அண்ணா. அநேகமாக இந்த படத்தில் நான் ஸ்பாய்லராக சொல்லலை, இது வெப்பன் சாப்டர் 1, சாப்டர் 2, சாப்டர் 3, இன்ஃபினிட்டி எடுத்தாலும் அதில் நான் இருப்பேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் அந்த வேலை சத்யராஜ் சாரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்போ தான் வந்து ஆவேசம்லாம் பயங்கர ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து அடிதடி தான் ட்ரெண்டு. ஏன்னா எல்லாரும் போட்டு மேட்ச் பண்ணி அது இப்போ ஆவேசம் ட்ரெண்டாக கொண்டாடிட்டு இருக்காங்க. நாங்கள் அப்பயே தக் லைஃபான ஒரு வில்லனை வந்து பார்த்துருக்கோம். சார் ரொம்ப ஹாப்பி சார், உங்களை வந்து பார்க்குறதும் உங்களோட படத்தில் நம்மளோட சின்ன பார்ட்டாக நினைக்கும் ரொம்ப சந்தோஷம். அண்ட் வசந்த் ரவி பிரதர்,
அவர் வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு இன்டெலெக்சுவலான ஒரு பர்சன். அவரோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ வந்து நான் தான் எடுத்தேன், நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்த கம்பெனியில். ஸோ அந்த வகையில் இருக்கும்போதே ரொம்ப ஒரு காமன் கம்போஸ்டாக விஷனை நோக்கி போகக்கூடிய ரொம்ப கம்மியான ஆக்டர்ஸ் தான் இருக்காங்க. அந்த வகையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகர், மிகப்பெரிய ஒரு வெர்சடைல் பெர்ஃபார்மர். ஹாப்பி பிரதர் உங்க கூட ஒர்க் பண்ணது. அண்டு தானியா அவர்களே, உங்களோட ஹேண்ட்பேக் தான் இன்னும் எக்ஸ்ப்ளோர் பண்ணல. அதுக்கு தான் நம்ம பிளான் பண்ணிகிட்டே இருந்தோம், ப்ரொடக்ஷன் சைட்லையும் பிளான் பண்ணோம். கடைசியில் நீங்கள் மிஸ் ஆகிட்டே இருந்தீங்க. நீங்கள் வேறு அப்போ கன்னடாவில் தெலுங்குலலாம் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எப்போ உங்கள் டைம் கிடைக்குதோ அப்போ நம்ம அதையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம். உங்கள் கூட நடித்ததிலும் மிகப்பெரிய சந்தோஷம். மைண்ட் கோபி அண்ணன் அவர் வந்து எப்போதுமே ஒரு பாசிட்டிவான ஒரு பர்சன். எப்படின்னா நம்ம வந்து எப்போ ஒரு மாதிரி துவண்டு போயிருந்தாலும், தம்பியா ஒன்றும் இல்லை தம்பியா பண்ணிடலாம் தம்பியான்ட்டு ஒரு மேன் ஆஃப் பாசிட்டிவிட்டியாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்பவே சந்தோஷம். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அடையாளமாக மாறும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஆஷிக் அவர்களே. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தோட ஸ்டண்ட் மாஸ்டர் நான் தான். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு குகன். ஏன்னா இந்த படத்துக்கு முன்னாடி வெள்ளராஜா சீரீஸில் குகன் வந்து எனக்கு வாய்ப்பு கொடுத்தாப்புல. அதில் ஸ்டண்ட் பண்ண போய் அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி நாங்கள் நிறையா பேசியிருக்கோம். ஆக்சுவலாக இதோட இன்னொரு வெர்ஷன் குகன் இருக்குது. அதுதான் ஃபஸ்ட்டு பண்ணணும்னு குகன் ரொம்ப ஆசைப்பட்டார். பட் ஃபஸ்ட்டு இது ஒரு இதாக இருக்கும், அதுக்கு இது ஒரு லீடாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சி இந்த ஸ்கிரிப்டை மூவ் பண்ணார். அண்ட் இதை புரிஞ்சுக்கிட்டு பண்ண ப்ரொடியூசர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மன்சூர் சார் அண்ட் அஜித் அண்ணா அண்ட் அப்துல் காதர் எம்டி, இவங்க 3 பேர் இந்த படம் ஓகே பண்ணது உண்மையிலே எங்களுக்கு ஒரு பெரிய ஹாப்பினஸ் கொடுத்துச்சு. ஏன்னா இந்த இந்த ஸ்கிரிப்டை நார்மலாக எல்லோரும் அக்செப்ட் பண்ணால் இது என்ன பட்ஜெட்டு அது இதுன்னு பயங்கரமாக ஒரு ஃபியர் வரும். ஆனால் அதெல்லாம் எதுவுமே பார்க்காம லெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொன்னார். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு சத்யராஜ் சார் இம்மிடியட்டாக இதுக்கு ஓகே சொல்லி இதில் கண்டிப்பாக இவ்வளோ ஆக்ஷன் இருக்கும் தெரிஞ்சும் பரவாயில்ல பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தார். எனக்கு இதில் சத்யராஜன் வந்து ஒரே ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸு. வாகமனில் ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஏற்கனவே மலை மேலே, அதுலேயும் ஒரு மலையை கண்டுபிடிச்சி அங்கே லொக்கேஷன் வச்சுருந்தார் குகன். ஸோ அங்கே பண்ணும்போது நிறைய டஸ்ட்டு அங்கே ஃபுல்லாக போட்டு எடுத்துகிட்டு இருந்தோம். சார் சொன்னார், இந்த டஸ்ட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு சொன்னார். ஏற்கனவே மலை மேலே ரொம்ப ஆக்சிஜன் ப்ராப்ளம் இருக்குது, டஸ்ட்டு வேறு போடுறீங்க, எல்லாருக்கும் நல்லதுக்கு தான் சொல்கிறேன்னு சொன்னார். அது குகன் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி இல்லை, அவருக்கு அந்த ஃப்ரேம் ஃபுல்லாக வேணும்னு சொல்லிட்டு பயங்கர டஸ்ட்டு. சார்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணேன், சார் இல்லை சார் ஒரு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, இல்லை பரவாயில்ல நீங்கள் எடுங்க, உங்கள்கிட்ட சொல்லி பார்த்து கேட்கல, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி 2 டேப்லெட் சொல்லிட்டேன், அவர் தரேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு அதெல்லாம் மைண்ட் பண்ணல சார், பரவாயில்ல எடுங்க, ஏன்னா நல்லா வந்துட்டு இருக்கு, நீங்கள் எடுங்க, நான் எனக்காக நீங்கள் எதுவும் காம்ப்ரமைஸ் ஆகிக்காதீங்க அப்படின்னு சொன்னார். அது ஃபர்ஸ்ட் தேங்க்யூ சார், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். வசந்த் ப்ரோ சீன்ஸ் எடுக்கும்போது கூட ஈவினிங் சீன்ஸ் முடிச்சுட்டு ஹோட்டல் ரூமில் கீழே வந்து ரிஹர்சல் பார்த்துட்டு இருப்பார், என்ன எடுக்க போகிறோம், ஏது எடுக்க போகிறோம், எப்படி பண்ண போகிறோம். ஒரு ஷார்ட்டு ஒரு 80-85% நல்லா வந்துட்டா கூட நான் வந்து சரி பரவாயில்ல ப்ரோ இது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொன்னாலும், இல்லை கம் நம்ம ஒன் மோர் பண்ணலாம் கை கால்லாம் உண்மையிலே ரொம்பவே அவருக்கு சராச்சு இருந்தது. அதெல்லாம் எதுவுமே மைண்ட் பண்ணாமல் அவரும் பயங்கரமான சப்போர்ட் எங்களுக்கு. அதாவது ராஜு பிள்ளை அந்த 6 பேக் வச்சு நிற்கிறது எல்லாம் தெரியும், ஃபுல்லாக அந்த வெறும் உடம்புல தான் ஃபுல்லாக ஃபைட் பண்ணியிருக்காரு. அவரும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இதுக்கு. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த ஆர்டிஸ்ட். எல்லோரும் பயங்கரமாக கோஆப்ரேட் பண்ணாங்க ஸ்டன் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு. ஒன் மோர் டைம் தேங்க்ஸ் டு குகன், இந்த மாதிரி ஒரு படம் பண்ணதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ மன்சூர் சார் அண்ட் எவ்ரி ஒன். இந்த படத்துக்கு உங்கள் எல்லாரோட லவ் அண்ட் சப்போர்ட் வேணும். தேங்க்யூ. ஒன் செகண்ட் அப்படிலாம் விட முடியாது. அதில் ஸ்டண்ட் மாஸ்டர் சொல்லிட்டாங்க. ஸ்ரீராம் வாப்பா. வசந்த் ப்ளீஸ். குவன், நாங்கள் ஒரு டைரக்ஷன் இப்போ பண்ண போகிறோம், நீ எங்கேப்பா இருக்க? எங்கே இருக்கீங்களோ அங்கே தான் இருப்பாரு, கவலைப்பட. ராஜீவ் வாங்கப்பா. தானே ஒடுக்கம் தானே நீங்கள் வந்துதான் ஆகணுமா? வேண்டாம் விட்டுருங்க, அது கொஞ்சம் செட் ஆகாது இந்த ஸ்டண்ட்டு. எல்லாரும் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின், இது பயங்கர ஸ்டண்ட்டு இதுவாக இருந்துச்சு, இது உங்களுக்கு வந்து யார் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, யார் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு? வசந்த் சார், அஜித் சார், அப்புறம் சத்யராஜ் சார். இல்லை இது ஆர்டிஸ்டோட எனக்கு டைரக்டரோட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவர் சொல்கிறதெல்லாம் பயங்கரமாக அனிமையோடைய, அவர் பயங்கர அனிமையில் அவர். ஸோ அவருடைய விஷுவல் அவருடைய ஐடியாஸ் எல்லாமே அப்படி தான் இருக்கும்.
அதை நாங்கள் ஸ்க்ரீனுக்குள்ளே கொண்டு வரதுக்கு தான் உண்மையிலே ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கு சப்போர்ட் வந்து சத்யராஜ் எல்லா ஆர்டிஸ்ட்டும் அதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அது ஒரு பெரிய சப்போர்ட் தான் அவங்களுக்கு. கார்த்திகனா இருக்கீங்களா? கார்த்திகனா போயிட்டீங்களா இருக்கீங்களா? அவங்களே கூப்பிடலாம். இருக்காரா கோன் பாருங்க. போயிருங்க சார். நான் ஒரு ஸ்டண்ட் காமிப்பேன், ஓகேயா? எப்போவுமே வந்து எல்லாரும் இவ்வளோ பாடியெலாம் பில்ட் பண்ணிவிட்டு இவ்வளோ பெருசாக மசில்ஸ் எல்லாம் வச்சு 8 பேக் வச்சு எல்லாம் பண்ணுறீங்க. நான் இப்போ பண்ணுறது நீங்கள் பண்ணி காமிக்கணும் எல்லாருமே. ஓகே, ரொம்ப சிம்பிள். ஸ்ரீராம் நீங்களும் நான் மைக் வச்சதுக்கப்புறம் ஸ்டண்ட்டில் ஏன் பாடி கேமு இது ஸ்டண்ட்டில் வருமா யோகாவில் வருமா மேம்? பண்ணுங்க பண்ணுங்க. ஸ்டண்ட் மாஸ்டர் ஆல் இன்ஜூர். சார் சத்யராஜ் சார் நீங்கள் வாங்க சார். வாய்ப்பு நீங்கள் இல்லை. வாங்க சார், வாங்க சார். இதோ உங்களுக்காக அவர் நீங்கள் எதிர்பார்த்த போட்டி தமிழ் அவர்கள் இதோ. இல்லை இது வாய்ப்பே இல்லை. இல்லை, ஏன்னா அது குறிப்பாக வந்து நம்ம ஸ்டண்ட் மாஸ்டர் சுதீஷ்கெல்லாம் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா இவர் வால்டர் வெற்றிவேல் காலத்துலலாம் எனக்கு நிறையா டியூப் போட்டிருக்காரு. விழுந்து அடித்து பிறண்டு அலைமா தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆப்ரேஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்ரீராம் கேட்கணுமா சார்? ஆனால் நீங்கள் பண்ணலான்னு நினைக்கிறேன். வாங்க வாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்புறம் ஸ்டார்டிங் பாயிண்ட் வேணும்ல. அவ்வளோதான். வணக்கம், திருப்பி வணக்கம் போடணும். இதான் ட்ரெண்டிங்கில் இருக்கு இப்போ. எங்கே திரும்புங்க பார்க்கலாம். இல்லை, இது ரொம்ப கஷ்டமான விஷயம். அது இப்போ ப்ராக்டிஸ் அது யோகாவில் பண்ணிட்டு இருந்தால் கொஞ்சம் 1 வீக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் சார். இதுக்கு யாரும் இங்கே லீவ் லெட்டர்லாம் கொடுக்கக்கூடாது. அதேமாதிரி சிவகுமார் அண்ணால பண்ண முடியும்னு நினைக்கிறேன். அவர் தான் பல வருஷமாக யோகா பண்ணிட்டு இருக்காரு. உதயகுமார் சார் கைதட்டார். இல்லை உதய் சார், சிவகுமார் அண்ணன் ஒருத்தர்னால வேணும் இதை பண்ண முடியும். எங்கக்கா எங்கப்பா எங்க இல்லை ராஜேஷ் பிள்ளை நீங்கள் கஷ்டம். ஓ அப்போ இல்லை, பாடி பில்டருக்கு இன்னும் கஷ்டம் நினைக்கிறதில்ல, எல்லாம் டைட்டாக இருக்கும். இல்லை கஷ்டம். டைரக்டர் சார் நைஸாக எஸ்கேப் ஆகிறீங்க நீங்கள். அவர் போட்டு அவ்வளோ குடும்பம் படுத்துனீங்க நீங்கள். என்ன சார் சொல்றீங்க? அப்போ எங்களுக்கெல்லாம் அங்கெல்லாம் வேலை பண்ணலன்னு அர்த்தமா? அட்லீஸ்ட் எவ்வளோ தூரம் வருதுமா பார்க்கணும் ஆசைப்பட்றாங்க சார். ஆமாம், எவ்வளோ கொஞ்சம் தூரமாவது வருதா, வடபள்ளி வரைக்குமாவது வருதான்னு பார்க்கணும். ஸோ நான் கார்த்திக் அண்ணா அப்புறம் குஹன் அண்ணா நாங்கள்லாம் ஈஷா ஃபாலோவர்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு சத்குருவோட ட்ரைனிங் ஃபஸ்ட்டு இதுதான். அதனால தான் அண்ணா சாரி ஸோ ட்ரெயின் கரெக்டாக. ஸோ சத்குரு சொல்கிறது என்னென்னா, இந்த மாதிரி பைசப்ஸ் வைக்கிறதோட பின்னாடி உங்கள் பாடி இவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்காதுன்னு பாருங்கள் அப்படின்ட்டு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் திஸ் சண்டே.